மனித நினைவகம். நமது நினைவகம் மூளையில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இல்லை என்று தோன்றுகிறது. மாறாக மூளையின் பல்வேறு பகுதிகள் ஒன்றோடொன்று இணைந்து செயல்படும் ஒரு மூளை அளவிலான செயல்முறையாகும். சில நேரங்களில் விநியோகிக்கப்பட்ட செயலாக்கம் என குறிப்பிடப்படுகிறது. எடுத்துக்காட்டாக, பைக்கை ஓட்டும் எளிய செயல் மூளையால் பல்வேறு பகுதிகளிலிருந்து சுறுசுறுப்பாகவும் தடையின்றியும் புனரமைக்கப்படுகிறது. பைக்கை எவ்வாறு இயக்குவது என்ற நினைவகம் ஒரு பகுதியிலிருந்து வருகிறது. இங்கிருந்து தொகுதியின் இறுதி வரை எவ்வாறு செல்வது என்ற நினைவகம் மற்றொரு இடத்திலிருந்து வருகிறது. மற்றொரு இடத்திலிருந்து பைக்கின் பாதுகாப்பு விதிகளின் நினைவகம் வருகிறது. மேலும் ஒரு கார் ஆபத்தான முறையில் நெருங்கும் போது அந்த பதட்ட உணர்வு வேறொரு இடத்திலிருந்து வருகிறது. நினைவகத்தின் ஒவ்வொரு உறுப்பும் காட்சிகள், ஒலிகள், வார்த்தைகள், உணர்ச்சிகள் மூளையின் அதே பகுதியில் குறியாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இது முதலில் அந்தந்த துண்டை உருவாக்கியது. விஷுவல் கார்டெக்ஸ், மோட்டார் கார்டெக்ஸ், மொழி பகுதி போன்றவை. மேலும் நினைவகத்தை நினைவுபடுத்துவது நரம்பு மண்டலத்தை திறம்பட மீறுகிறது. இதனால் நினைவகம் ஒரு ஒற்றை செயல்முறை அல்ல, மாறாக பல்வேறு வகையான நினைவகங்கள்